தமிழ் என்பது வந்து ஒரு மொழி மட்டுமல்ல. அது நம்மளுடைய ஊனுடனும், உடலுடனும் கலந்த ஒரு உணர்வு. நம்மளுடைய மொழி என்பது வந்து ஒரு உணர்வு. தமிழர்களுடைய உணர்வு அப்படின்றத வந்து பதிவு பண்றாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு, "உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முழங்கியவர் தான் வந்து சிபி ஆதித்தனார் அவர்கள். எ எப்படி அப்பவே வந்து பாருங்க, அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கு. நம்மளுடைய மக்கள் அடிமைப்பட்டு கடந்த காலத்துல, எப்படி வந்து நம்ம தமிழ் மக்களை வந்து வென்றெடுக்கணும். தமிழ் மூலியமாக நம்ம வந்து எப்படி வந்து அவங்கள வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து அப்பவே வந்து யோசிச்சு பக்காவா வந்து செஞ்சிருக்கிறாரு. அப்ப ஆதித்தனார் கண்ட கனவு என்ன? அவருடைய கனவு லட்சியம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் பேரரசு மீண்டும் தழைக்க வேண்டும். அவர் சொல்றாரு, "தமிழர் பேரரசு மீண்டும் தழைக்க வேண்டும். தமிழனுடைய கொடி வந்து இமயத்தை வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அது வந்து திரும்பவும் அங்க வந்து பறக்க வேண்டும். தமிழுடைய கப்பல் வந்து உலகமெங்கும் வலம் வர வேண்டும். தமிழோசை வந்து உலகெங்கும் கேட்க வேண்டும். தமிழ் வந்து தலைத்து தழைத்து நிலைக்க வேண்டும் அப்படின்றது தான் அவருடைய கனவா இருந்திருக்கு. அந்த செந்தமிழ் வந்து செழித்து தலைத்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ட கனவா இருக்கு. அப்ப ஆதித்தனாருடைய கனவு மிக அப்படியே ஒற்றை வரியில சொல்லணும்னா தனித்தமிழ்நாடுன்றத தான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்ப நம்ம எல்லாத்திலும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாத்திலும் தமிழ்ன்றத வந்து தான் அவர் வந்து முன்னிறுத்தியிருக்கிறாரு அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெளிவா வந்து விளங்குது.